யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆமென். மிஷனரி ஊழியம் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தனி மனிதனை குறித்த ஒரு கரிசனை தேவனுக்கு உண்டு. மற்றொன்று, எல்லைகள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்று மத்தேயு 28:19-20 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ எல்லா ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ்லேயும் தாக்கம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது என்ன சொன்னேன்? ஒவ்வொரு தனி நபரும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் தேவனுக்கு உண்டு. அதுதான் ஆண்டவருடைய இருதயம். எல்லாரும் ஒப்பு கொடுப்பார்களா? சுயசித்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அது ஒவ்வொருவரை பொறுத்தது. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எல்லாருக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். முழு உலகத்திற்காக அவர், முழு உலகத்தின் பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். God so loved the world. He loved the entire world, meaning all the people in the world. God so loved the world, யோவான் 3:16, that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தனி நபர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எல்லா ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ்லேயும் தாக்கம் ஏற்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மூன்றாவதாக, ஃபஸ்ட்டு எவ்ரி பர்சன், செகண்டு எவ்ரி ஜியோகிராஃபிக்கல் ரீஜன், மூன்றாவது எவ்ரி பீப்புள் குரூப், எவ்ரி லாங்குவேஜ் குரூப், எவ்ரி ட்ரைப், எவ்ரி டங். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் சொல்லுகிறார், பீப்புள் ஃப்ரம் எவ்ரி டங், ட்ரைப் அண்ட் நேஷன். எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா மக்கள் இனத்திலிருந்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிப்பார்கள். அந்த காட்சியை யோவான் ஃபியூச்சரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பாபேல் கோபுர சம்பவத்திற்கு பிறகு பல பாஷைகளாக சிதறடிக்கப்பட்ட நிலையில் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்று வாசிக்கிறோமே, அந்த வார்த்தை ஜாதி என்ற வார்த்தை எத்னே, மக்கள் இனம், பீப்புள் குரூப். பிரியமானவர்களே, இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு தேசம் என்று பார்க்கலாம். நீங்கள் இந்தியா என்று சொன்ன உடனே you might consider it as one nation, but the word nation in Greek means ethne, மக்கள் இனம், பாஷைக்காரர்கள். அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தால் இந்தியா இஸ் நாட் ஒன் நேஷன், இட் இஸ் அ மொசைக் ஆஃப் நேஷன்ஸ். பல பாஷைகள்,
ஒன்லி லாங்குவேஜ் அண்ட் டயலக்ட் என்று எடுத்துக்கொண்டாலே 1658 மொழிகளும் பாஷைகளும் என்று சொல்லும் பொழுது, ஏன் பாஷைகள் என்று தனியாக பிரித்து சொல்லுகிறேன், பேசுகிற நிலையிலே மாத்திரம் சில லாங்குவேஜ் இருக்கிறது, எழுத்து வடிவம் கிடையாது. லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ் 1658. இது போக மற்ற கலாச்சார அடிப்படையில், கோத்திரத்தின் அடிப்படையில் என்று பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கிறது. People say that India has about 3000 people groups. 3000 மக்கள் இனம். அப்படி என்றால் இயேசுனுடைய பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன் என்று எடுத்துக்கொண்டால், உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா கலாச்சாரம், எல்லா மக்கள் கூட்டம், if that Great Commission need to be fulfilled, then we have to reach all peoples even within India. இந்தியா என்பதை ஒரு தேசமாக பார்க்கக்கூடாது. பிப்ளிக்கலாக பார்க்கும் பொழுது, பொலிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது, ஜியோகிராஃபிக்கலாக பார்க்கும் பொழுது, ஜியோ பொலிட்டிக்கல் நேஷன்ஸ் இன்றைக்கு இருக்கிறதே, அந்த பார்வையில் இந்தியா இஸ் ஒன் நேஷன். பட் biblically speaking, when we have to reach all nations, the word nation is ethne, எல்லா மக்கள் இனங்கள், எல்லா கோத்திரங்கள். இந்தியாவில் இருக்கிறதான கல்ச்சரல் டைவர்சிட்டி, இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜ் டைவர்சிட்டி, பாஷைகள், கலாச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே பல பல பாஷைகள் உண்டு, பல கலாச்சாரங்கள் உண்டு. ஆண்டவர் எல்லா மக்கள் கூட்டத்திலிருந்தும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Therefore, our mission, Great Commission என்று சொல்லும் பொழுது, பிரதான கட்டளை நிறைவேற்றுவது என்று சொல்லும் பொழுது, எல்லா மக்கள் கூட்டங்களையும், எல்லா கோத்திரத்தையும், எல்லா பாஷைக்காரர்களையும் இந்தியாவிற்குள் மாத்திரமே நாம் சந்திக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தேசத்திலும் அதே போல் ஒரு தேசம் என்று நாம் எடுக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற எல்லா பாஷைக்காரர்கள், மக்கள் கூட்டங்கள். இந்தியாவிலே இருக்கிறதான 3000 மக்கள் கூட்டத்தில் 2000க்கும் அதிகமான மக்கள் கூட்டம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? Do you know that more than 2000 unreached people groups are there even within India? ஸோ அப்போ கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்றால் நம்ம எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரத்தையும் சந்திக்க வேண்டும். அதனால தான் மாற்று கலாச்சார ஊழியத்திற்கு போகிற மிஷனரிகளை நாம் ஆதரிக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒடிஷா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரைப், இந்த ட்ரைபுடைய பேர் கூயி, KUI, கூயி ட்ரைப். அவர்களுக்கு பாஷை உண்டு, அவர்களுக்கென்ற ஒரு கலாச்சாரம் உண்டு. ஆண்டவர் அவர்கள் நடுவிலே ஒரு அசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் ஜீசஸ் ஃபிலிம் என்ற அந்த ஒரு சுவிசேஷ ஊழிய திரைப்படம் கூயி மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. நான் அறிந்த ஒரு நண்பர், அவர்தான் அந்த கூயி மொழியில் ஜீசஸ் ஃபிலிம் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு ஸ்பான்சர் பண்ணினார். ஸோ அதை நான் கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்முடைய பீகாரில் இருந்து இப்போ ஒடிஷா மாநிலத்திற்கு ஊழியம் செய்வதற்காக போயிருக்கிற ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த ஒரு அருமையான சகோதரன் நத்தானியல், ஹீ இஸ் ஃப்ரம் கூயி ட்ரைப். நம்முடைய சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அந்த சர்ச் பிளான்டிங் கோர்ஸில் இருக்கிறதான மாணாக்கர் அநேகர் கூயி ட்ரைப். ஸோ இந்த கூயி மக்களை சந்திக்கிறதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுகூல வாசலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாணவர்கள், அந்த சர்ச் பிளான்டிங் கோர்ஸுக்காக படிக்க வந்திருக்கிற மாணவர்கள், அவர்களுடைய மொழி கூயி மொழியில் அவர்கள் ஒரு பாடலை எடுத்து அதற்கு ஒரு டான்ஸ் ஒன்றை செய்திருக்கிறார்கள். ஸோ பியூட்டிஃபுல். அவர்கள் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் செல்ஃபோனில் அவர்கள் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் கேட்ட பொழுது
அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். அண்ட் இட் வாஸ் ஸோ குட். நல்ல தரமாக, அதாவது அவர்களுக்கு எந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது, டெக்னிக்கல் டூல்ஸ் கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு இருந்தது ஒரு செல்ஃபோன் தான். சம்ஹவ் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அவர்கள் எடுத்து இந்த ஷார்ட் ஃபியூ மினிட்ஸ் டான்ஸ், அவர்கள் குயி மொழியில் பாடப்பட்ட பாடலுக்கு நடனம். லெட்ஸ் வாட்ச் தட். And these are the cultural diversities we have in our nation. We must celebrate every culture because heaven celebrates every culture, every language. Kui tribe dance இப்பொழுது பார்க்கலாம். jisu padaeri game naknari jisu padaeri nimba sinari padaeri game naknari jisu padaeri nimba sinari jisu padaeri game naknari jisu padaeri nimba sinari jisu padaeri game naknari jisu padaeri nimba sinari rugodu kodai epasinari soyotano kanjadi duruginari rugodu kodai epasinari soyotano kanjadi duruginari jisu padaeri game naknari jisu padaeri nimba sinari jisu padaeri game naknari jisu padaeri nimba sinari jisu padadai kananga mehnari lepangani guleta kaginari jisu padaeri jeda sinari aji delita data sinari ho jisu padadai kananga mehnari jisu padaeri jeda sinari aji delita data sinari rugodu kodai epasinari soyotano kanjadi duruginari rugodu kodai epasinari soyotano kanjadi duruginari jisu padaeri game naknari jisu padaeri
पदायरिनी बसीनरी जिस पदायरी गाम नकनरी जिस पदायरिनी बसीनरी Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த குயி பாடல், குயி மொழி பாடலுக்கான டான்ஸு was so good. Praise the Lord. இந்த மக்கள் கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு, ஏன் ஒரு சிலர், எல்லாருமே வரட்டுமே, ஆமென், ரட்சிக்கப்பட்டு அந்த யோவான் பார்த்த தரிசனம் அந்த பரலோகத்தில் நித்திய சிங்காசனத்திற்கு முன்பாக எல்லா பாஷைக்காரர்களும் ஆராதிக்கிற கூட்டத்திலே இவர்களும் இருப்பார்கள். இந்த ஊழியத்தை நாம் செய்கிறபடினாலே நாம் ஆண்டவருடைய பிரியத்திற்கு உரியவர்கள். ஆமென். இவர்கள் நடுவில் சர்ச் பிளான்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். இவர்களை ட்ரெயின் பண்ணி சர்ச் பிளான்டிங்காக அனுப்ப போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் இருக்கிற டைவர்சிட்டியை குறித்து நான் சொன்னேன். நார்த் ஈஸ்ட் இந்தியா என்று சொல்லும் பொழுது வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவிலே மெயின்லேண்டில் இருக்கிறதான மக்களுடைய ஃபீச்சர்ஸ் மாதிரி அவர்களுக்கு இருக்காது. மோர் ஆஃப் அ சைனீஸ் லுக், பட் ஸ்டில் வெரி மச் தே ஆர் பார்ட் ஆஃப் தி நேஷன் ஆஃப் இந்தியா, தி பொலிட்டிக்கல் நேஷன் ஆஃப் இந்தியா. பட் ஆனால் அவர்களுக்கென்று தனி கலாச்சாரம். அங்கே நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் போனால் பல பல டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ், பல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், பல டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் வியூஸ். பட் காட் இஸ் அ காட் ஆஃப் டைவர்சிட்டி. உலகத்தில் எல்லாரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் தம் பிரிண்ட் வேறு, எல்லாருக்கும் வாய்ஸ் பிரிண்ட் வேறு. நம்ம குரலை கேட்டவொன்னு கண்டுபிடிச்சிடுறோம்ல. ஐ பிரிண்ட்டு இப்போலாம் சில கண்ட்ரீஸில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆள் மாற்றம் கையெழுத்து மட்டும் முன்னாடி போட சொல்லுவாங்க. இப்போலாம் டூப்ளிகேட் கையெழுத்துலாம் போட்டுடுறாங்க இல்லையா? அதனால் ஃபோட்டோ, அப்புறம் ஃபோட்டோ கூட மாற்றிடுறாங்க. அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி வேறு ஃபோட்டோலாம் வச்சு மாற்றி விட்டுறாங்க. பட் ஐ பிரிண்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, வாய்ஸ் பிரிண்ட்டு என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மோல்டில் உண்டாக்கலை. அதே போல் பல பாஷைகள், பல கலாச்சாரங்கள் உண்டு. இப்பொழுது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற அந்த மக்களுடைய ஒரு கல்ச்சரல் பேம்பூ டான்ஸ். இப்பொழுது குயி ட்ரைப் மக்களுடைய மொழியில் பாடலை கேட்டோம். அவர்களுடைய கலாச்சார நடனத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலே உள்ளதான ஒரு ட்ரைப், மிசோராம் மாநிலத்தில் உள்ள மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் செய்கிற ஒரு பேம்பூ டான்ஸை இப்பொழுது பாருங்கள்.
Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பல கல்ச்சரல் டைவர்சிட்டியோடு இருக்கிற இந்த பாரத தேசத்தில், மொழிகள் அதிகமாக இருக்கிற இந்த பாரத தேசத்தில் இன்னும் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2000க்கும் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான மக்களிடத்திலே போய் ஊழியம் செய்வதற்கு மாற்று கலாச்சார ஊழியர்கள் தேவை. எப்படி பவுல் புறஜாதியாரிடத்திலே, சபையில்லாத இடங்களிலே, அஸ்திபாரம் போடப்படாத இடங்களிலே அஸ்திபாரம் போடுவதற்கு அவர் பயனியரிங் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கு சென்றாரோ, அதே போல நாமும் இந்த கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி எஃபர்ட், மாற்று கலாச்சார மிஷனரி ஊழியங்கள், இந்தியாவுக்குள்ளேயே ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்குள்ள மிஷனரியாக போகிற ஊழியங்கள் அதிகம் தேவைப்படுகிறது. We need more cross cultural missionaries into these unreached people groups. ஆமென். பவுல் அப்படி செய்யும் பொழுது அவரை ஆதரிக்கிறதற்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் இருந்தார்கள். மாத்திரமல்ல, அவருடைய ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு டோனர்ஸ், வெல் விஷர்ஸ், ரிசோர்ஸ் பார்ட்னர்ஸ் இருந்தார்கள். அதிலே ஒரு சபைதான் மகதோனியா சபை. அதிலே ஒரு குடும்பம்தான் பிரிஸ்சில்லாவும் ஆக்கில்லாவும். இப்படி ஊழியத்தை செய்ய போகிற மிஷனரிகளுக்கு, பயனியர் மினிஸ்ட்ரி செய்ய போகிற மிஷனரிகளுக்கு ஆதரிக்கிறதான மக்கள், ஏனென்றால் அந்த மக்கள் கூட்டத்திலே ஆதரவு கொடுக்கிறவர்கள் இன்னும் எழவில்லை. ஆகவே மாற்று கலாச்சாரத்திலிருந்து போகிறவர்களை, பயனியர் மினிஸ்ட்ரி செய்கிறவர்களை ஆதரிக்கிறதான பிரேயர் பார்ட்னர்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் பார்ட்னர்ஸ் தேவை. ஆமேன். ஸோ இந்த நாட்களிலே ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற இந்த வசனத்தை நாம் நிறைவேற்ற பிரயாசப்படுகிற வேளையில் அதிகமாக அன்ரீச்டு பீப்புள் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஊழியங்கள் உண்டு. ஆகவே மிஷனரி ஊழியத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு தாங்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுனுடைய ஊழியத்தில் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களா? எஸ். லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆமேன். இயேசுனுடைய ஊழியத்திற்கு டோனர்ஸ் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ஊழியத்திற்கு டோனர்ஸ் இருந்தார்கள். மிஷனரி ஊழியம், பயனியர் மினிஸ்ட்ரி எஸ்பெஷலி, அதை செய்யும் பொழுது ஜெபிக்கிறவர்கள் தேவை, ஆதரிக்கிறவர்கள் தேவை. இன்றைக்கு மிஷனரி ஊழியத்தை ஆதரிக்கிற மக்கள் தேவை, ஜெபிக்கிற மக்கள் தேவை. நீங்கள் அப்படி சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களை சந்திக்கிற மிஷன் ஆர்கனைசேஷன்ஸை அடையாளம் கண்டு கொண்டு, மிஷனரிகளை அடையாளம் கண்டு கொண்டு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இயேசுனுடைய ஊழியத்திற்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தார்கள். பவுலனுடைய ஊழியத்திற்கு, மிஷனரி ஊழியத்திற்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தார்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், அங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் ஒரு கூட்டம், ஆனால் அனுப்புகிறது இன்னொரு கூட்டம். ஆமென். அனுப்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஃப் யூ ஆர் நாட் சம்ஒன் who is consistently supporting mission endeavors, I challenge you. ஆமென். மிஷனரி ஊழியத்தை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்ற தொடரில் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற சவால், சப்போர்ட் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி ஒர்க், மாற்று கலாச்சார மிஷனரி ஊழியத்தை நாம் ஆதரிக்க வேண்டும். ஆமென். ஜெபமனுமா. நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் மிஷனரி ஊழியத்தை ஜெபத்திலே தாங்கவும், எங்களுடைய ஈகையினாலே தாங்கவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிஷனரி ஊழியத்தை தாங்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.
continue to pray for missionaries and do support cross cultural missionary work. நாளை தினத்தில் மறுபடியும் சந்திக்கிறேன். God bless you.